Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 2 பைல் வைக்க போகிறேன். பைல் நம்பர் 1க்கு வந்து ரோஸ் குவார்ட்ஸ் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன். ஓகேவா? பிரமிட் இது. ஸோ உங்களுக்கு இந்த 2 பைலில் எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பைல் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவர் நம்பர் 44455 அவரோட நம்பர். ஓகேவா? மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா லைக் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்றது ரெகுலர் வியூவர்ஸ்க்கு எதனால் அப்படின்னு தெரியும். நியூவாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். உங்களோட ஆரா கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பதிவிடும் போது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக இதில் வரும். ஓகேவா? அதுக்காக தான். சரி, இப்போது உங்களோட லவ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட பர்சன் பற்றின ஒரு விஷயங்கள், அவர் எப்படி வந்து உங்களோட இணக்கமாக இருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி போயிட்டுருக்கு, அதை நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஞ்சல் கிட்ட உங்களோட ரிக்வெஸ்ட்டை வைங்க. அவர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். சரியா? இந்த பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, என்ன ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட பர்சன் பற்றின ஒரு தாட் உங்களுக்கு எப்படி இருக்குது, அவர் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ரோஸ் குவார்ட்ஸ். ஓகேவா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு. ஓகே, ஃபைல் நம்பர் 1க்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடிய விரைவில் என்கேஜ்மெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக போகிறீங்க. ரொம்ப சீக்கிரமே அது நடக்க போகுது. ஒரு கமிட்மெண்ட், உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட், ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் தர போகிறாங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு கார்ட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்துருச்சு. செகண்ட் கார்டில் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அது மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியர், ஒரு லவ் பிரேக் ஆகிருக்கு, இல்லைனா 1 or 2 பிரேக்ஸ் அந்த மாதிரி ஆகிருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பாண்டிங், அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வராமல் கஷ்டப்படுறீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்கள் அதிலேருந்து உங்களை ஃப்ரீ பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சிலர் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் மேலே ரொம்ப அவநம்பிக்கையாக இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நல்லதுக்காக தான். இப்போ இருக்கிற ஒரு சில மாற்றங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லவ் பாண்டிங்கை கொடுக்கறதுக்காக தான் இப்போ நடந்துகிட்ருக்க சில விஷயங்கள் உங்களுக்கு இறைவன் சொல்கிறாங்க. சாமுவேல் ஏஞ்சல். ஓகேவா? அந்த தேவதையோட நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட மெசேஜ் இது தான். ஸோ ஒரு சிலர் வந்து ரொம்ப உங்கள் லவ் பர்சன் பற்றின ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். அது நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லைனா இப்போ நீங்கள் ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் கணவரை பற்றி கொஞ்சம் அபிப்பிராயம் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ கணவன் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி, உங்கள் மனைவி பற்றி ஏதோ ஒரு விஷயம் அவங்க மேலே, அவங்க இதிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இருப்பாங்களா, இந்த சூழ்நிலை மாறுமா, இந்த சிச்சுவேஷன் மாறுமா, அன்பானவங்களாக நடந்துக்குவாங்களா, அந்த மாதிரிலாம் சம்திங் ஒரு சிலருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க ஒரு சிலர். இந்த மாதிரி ஒரு இதில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ஒரு சிலர் பிரேக்கில் இருக்கீங்க, ஆனால் அந்த பிரேக்லேருந்து வெளில வர மாட்டேன்றீங்க. வெளில வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நான் இப்போ டாரோட்லேயும் பார்க்கலாம் சில விஷயங்கள். என்ன சொல்கிறார், உங்களுக்குள்ள சில தவறுகள் வந்து திருத்தப்படணும். ஓகேவா? உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்கள் மேலே உங்களை வந்து நீங்கள் எதிரியாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. உங்களை நேசிக்க ஆரம்பிங்க.
ட்ரூ லவ் உங்ககிட்ட இருந்து வெளில வரும். சில பேருக்கு வந்து அந்த ட்ரூ லவ் வெளிப்பட மாட்டேங்குது. அதனால தான் இந்த கார்டு இருக்குது. நான் டெக்கோட பின்னாடி பார்த்தேன். ஓகே, இந்த டெக் பேக்கில் வந்து இந்த கார்டு வருதுன்னா அப்போ இந்த கார்டுக்கான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். இப்போ பிரேக்கில் இருக்கீங்கள்ல உங்களுக்கு, ஓகேவா? இப்போ கரண்ட்டில் நீங்கள் வந்து இந்த பாண்டிங் அந்த இதில் அந்த எமோஷ்னல் லாக்கை விட்டு வெளில வரலை. அதுக்கு காரணம் உங்களுக்கு எது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்கும். உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் ஹீல் பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா உண்மையான அன்பை வெளிக்கொண்டு வரும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த அன்பு திரும்ப உங்களுக்கு பல விதத்தில் உங்களுக்கு வந்து அது ஒரு அமேசிங்கான ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக கிடைக்கும். அது வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்கங்கிற மாதிரி அந்த கார்டில் சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு வெரி சூன் clearly decide what you want so that it comes to you now. Yes, நான் தான் சொன்னேனே, நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மேரேஜ்க்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் மரணம் அமைகிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையலாம். இல்லை நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இல்லைனா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், நம்ம வந்து எப்போ இதை வந்து கொண்டு போகிறது, எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. சீக்கிரமாக அது அலைன் ஆகிட்டுருக்கு. சீக்கிரமே உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் சொல்லலாம், ஓகேவா? அவங்களோட ப்ரப்போஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து உங்களோட பர்சனுக்கு நீங்கள் செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா, மன்னிக்க மாட்டீங்க, செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க, கொஞ்சம் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இது ஒரு சிலருக்கு கைஸ். அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இது மாறும். ஒரு சிலர் கொஞ்சம் அடிக்ஷனில் இருக்கீங்க, பி கேர்ஃபுல். உங்களோட இந்த அடிக்ஷன் அவங்கள வந்து பாதிக்குது. அதனால தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த அடிக்ஷன் இல்லைன்னா நீங்கள் உங்களோட பர்சனுக்கு அந்த அடிக்ஷன் இருக்கும். இப்போ உங்கள் பர்சனுக்கு ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குது. அந்த அடிக்ஷன் வந்து ஆல்கஹாலிக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அந்த அடிக்ஷனில் அவங்க மாட்டிகிட்ருக்கிறதுனால அதனால் உங்கள் 2 பேருக்கும் கிளாஷ் நடந்துகிட்ருக்கும். இப்போ உண்மையான லவ் என்ன பண்ணோம், ஒரு ஸ்டெப்பு அவங்க தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஈகோ பார்க்காது. அதுதான் வந்து முன்னாடி அந்த ஈகோ பார்க்காம அந்த லவ் வந்து அடுத்த ஸ்டெப்பை கடந்து போகணும், அதை அப்ரோச் பண்ணணும், ஓகேவா? இது ஒரு சிலர் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஈகோ பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கார்டு வருது. ஓகே, ஒரு உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்களை அடிக்கடி அசை போடுங்க, மனதில் வந்து நிறுத்துங்க. அப்போ உங்களுக்கு அந்த நல்ல ஈவெண்ட் அகைன் வரும். நீங்கள் தேவையற்ற எண்ணங்களை ஓட்டாதீங்க. ஒரு சிலர் தேவையற்ற எண்ணங்களை நெகட்டிவாக நினச்சிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ பைல் 1க்கு ரொம்ப நல்ல அழகாக கார்டு வந்திருக்கு. ஸோ இது பேஸில் நான் ஒரு டேரோட்லேயும் பார்த்துட்றேன், ஏன்னா இதுலேயே நான் நல்லா சொல்லிட்டாரு. இருந்தாலும் டேரோட்லேயும் ஒரு வாட்டி எடுத்துடுறேன். இந்த உடனே கார்டு விழுதாப்பா. பைல் 1 சூஸ் பண்ண மக்களுக்கு லவ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, கரண்ட் சிச்சுவேஷன். சாமுவேல் ஏஞ்சல். இப்படி வந்து விழுந்தா எப்படி? ஒரு கார்டு தான் நான் எடுத்திருக்கேன். வா, இந்த கார்டு நான் இதை சஃபல் பண்ணும்போது இதுக்கு பின்னாடி வந்தது. சரி, நான் இதை எடுக்கக்கூடாது, இந்த கார்டு தான் வரணுன்னா நெக்ஸ்ட் நான் சஃபல் பண்ணும்போது வரட்டும்னு சொல்லிவிட்டு
அகைன் நான் எடுக்கும் போது இப்போ வருது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்புகிற நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம், உங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உங்கள் பர்சன் இப்போ நீங்கள் எப்படின்னா உங்கள் லவ் பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்கன்னா நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்குறீங்க. ஒரு சிலர் திருமணத்துக்காக இதை வந்து இப்போ என்கேஜ்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் போகும். ஓகேவா? ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போஸ், நீங்கள் யாரையாவது விரும்பிட்டுருக்கீங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து யோசனையில் ஒரு லவ் ப்ரப்போசலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சில பேர் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, மெயில் ஆர் ஃபீமேல் அதிகமாக தெரியுது. சிங்கிள் பர்சன், நீங்கள் பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப அந்த நேச்சரோட கனெக்டிவாக இருப்பீங்க, இயற்கையோடு நீங்கள் ரொம்ப இதாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சில சைன்லாம் தெரியும். உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் வரப்போகுதுன்னா சில சைன் அறிகுறியெல்லாம் காமிப்பாங்க. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சிலர் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வந்திருக்கீங்க. அதான் நான் இந்த கார்டு பார்க்கும்போது சொல்லிட்டேன். சில பேர் வந்து நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு இது கிடையாது, உங்களுக்கு செகண்ட், நிறைய 1 or 2 மோர் தென் 2 கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு. ஓகேவா? இது மாதிரி ஒரு பாஸ்ட் ஃபெயிலியர் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்திருக்கீங்க. அந்த உறவு வந்து ரொம்ப உங்களுக்கு டஃப் கொடுத்துருக்குது. அது வந்து ஒரு கர்மாவாக இருக்கலாம், இல்லைனா அது வந்து உங்களுக்கு ஒரு டெவில் எனர்ஜி, அதாவது ஒரு பிளாக் மேஜிக்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரியெல்லாம் தெரியுது. அதன் காரணமாக உங்களுக்கு இது வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு இப்போ வந்து 2 சைட்லையுமே இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் லவ்க்காக மட்டும், ரிலேஷன்ஷிப்காக மட்டும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணல. ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட், ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எனக்கு இல்லை, எனக்கு ஒரு பேலன்சிங் இல்லை எனக்கு லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஜாபுக்காகவும் நீங்கள் வந்து கேட்குற மாதிரி தெரியுது. ஆனால் இறைவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நடந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அதாவது உள்ள காயங்கள் இன்னும் மாறவே இல்லை, வடு மறையவே இல்லை, வடுவாகவே அது இருக்குது. ரணம் மாறினா அதுக்கப்புறம் வடுவாக மாறிடுது சொல்லுவாங்க. வடு மாறுமா? ரணம் மாறிடலாம், ஆனால் அந்த மார்க் வந்து மாறாது அப்படி அந்த மாதிரி ஒரு ஆழ்மனப்பதிவில் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறார். ஓகேவா? நீங்கள் நடந்த விஷயம், உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கறதுக்கு இறைவன் ரெடியாக இருக்கார். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறாங்க. உங்களுக்கான நியாய தீர்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் நடந்த விஷயங்களை போட்டு நீங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க, அதை விட்டுடுங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள். அடுத்தது என்ன செய்யலாம் சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த யோசனை உங்களை நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் கைஸ். கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறுது, ஒரு நல்ல குட் சைக்கிள் உங்களுக்கு கிடைக்க போகுது, வரப்போகுது, மாறப்போகுது உங்கள் சுச்சுவேஷன். ஓகேவா? ஒரு சிலருக்கு ஃபேமிலியை பற்றி பயம், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய நெகட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க ஒரு பிளாக் மேஜிக் கூட பண்ண மாதிரி தெரியுது ஒரு சிலருக்கு. அந்த ஃபேமிலியில் ஏன் என்ன இப்படி பண்ணுறாங்க, உங்களோட ஹெல்த்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிருக்குது, உங்கள் ஹெல்த்தும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்போது உங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஞ்சல்ஸ், உங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் கூட நடக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாரையாவது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்டர்ஸ்னால் நீங்கள் வந்து இப்போது சித்தர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களோட அந்த இது பரிபூர்ணமாக அவங்ககிட்ட இனிஷியேஷன் வாங்குறது, தீட்சை வாங்கி செய்கிறது. ஸோ டிவைன் உங்களோட அந்த கர்மாவை ஃபேஸ் பண்ணி அதை வெளியே எடுப்பாங்க. அந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்கன்னா போய் பண்ணிக்கோங்க, உங்களோட கர்மாவை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கர்மா கிளென்சிங் பண்ணுறது தெரியல அப்படின்னா டிவைன் பாத்தில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த பிரச்சனையில் யாராவது ஓடிட்டு இருந்தீங்கன்னா சரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு பர்சனல் ரீடிங் கொடுங்க, ஒரு கன்சல்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் அனுப்புங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ் கிடைக்கும். சரியா? கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம், இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரணும். ஒரு சிலர் வந்தீங்கன்னா உங்களுக்கான நியூ லைஃப் சூப்பராக இருக்குது,
ஓகேவா? கடவுள் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு அற்புதமான பர்சனாக, ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. சந்தோஷமா? சில பேர் நீங்கள் வந்து பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ரொம்ப நல்லா வெல் செட்டில்டு, நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப டேக் கேர் பண்ணுவாங்க, பேஷனேட்டாக வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கூட, இப்போ நீங்கள் பார்க்குறது மெயில் எனர்ஜி சொல்லின்னு இருக்கேன், உங்கள் இது மாதிரி லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வரலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கரண்ட் ஃபீலிங் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் ஃபீமேல் எனர்ஜி வந்து ஒரு நேரம் உங்ககிட்ட நல்ல அன்பாக இருப்பாங்க, ஒரு நேரம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அப்படியே மிருகத்தனமாக, மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை அப்படிங்கிற மாதிரி அவங்கள நம்பி எதுவுமே செய்ய முடியாது. அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக அவங்களால மூவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு சில பயம், பதட்டம், மேபி உங்களை பற்றின ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க, நீங்கள் வந்து விடோவாக கூட இருக்கலாம், இல்லைனா கணவன் கூட, அதாவது கணவர் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து அது வந்து டைவர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரியும் தெரியுது. சிங்கிளாக இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு மைண்ட் செட் அப்படி இல்லை. இப்போ கொஞ்ச நாளாகவே நீங்கள் வந்து மாறிட்டீங்க, தைரியம் தன்னம்பிக்கையோடு தான் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இதையே அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம், இருக்கிறத வச்சு நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே ஓட்டலாம் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு. ஓகேவா? ரொம்ப அன்பானவங்க, கைண்டானவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டு உங்கள் பிள்ளைங்கள பார்த்துக்கணும், அவ்வளோதான், என் பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், இது போதும், இந்த லைஃப் போதும் இப்போதைக்கு எனக்கு, நான் என் வேலையை பார்க்குறேன், எனக்கு வந்து நான் பட்டதெல்லாம் போதும், குட் பை, அந்த லைஃபுக்கு ஒரு குட் பை அப்படின்னு சொல்லிவிட்டு இனி நான் எமோஷ்னல் லாக்லலாம் மாட்ட மாட்டேன். என் வேலையை நான் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு என்னை நம்பி இருக்கிறவங்கள நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு சிலர் கான்செப்ட்டு. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தைரியமாக சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி பர்சனாக இருப்பீங்க, மகாகாளி வழிபாடு பண்ணுவீங்க. ஓகேவா? அன்னையோட அந்த இதுனால அவங்க ப்ரொடெக்ஷனும் இருக்குது. நியூ லைஃப்காக நீங்கள் இப்போ யோசனையில் இருக்கீங்க. சில பேர் அதுக்காக ட்ரை பண்ணவும் செஞ்சுருக்கீங்க. கரெக்டாக? நீங்களும் வந்து ஒரு அபவ் 40, 35க்கு அபவ் 30க்கு மேலே இருப்பீங்க. 35, 40 அந்த மாதிரி தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம், நீங்கள் வந்து சிங்கிள் தான். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கவங்களும் சிங்கிள் தான். ஒரு சிலருக்கு இப்போ ப்ரப்போசல் கூட வரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஒருத்தான ப்ரப்போசல் கிடையாது கைஸ். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமே கம்யூனிகேஷன் இருக்குது, செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஓகே, உங்களுக்கு செகண்ட் லைஃப் வரப்போகுது. அந்த ஒரு சிலருக்கு அது செகண்ட் லைஃபாக கூட இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஃபைல் ரீடிங் பக்காவாக வந்திருக்கு. பாருப்பா, இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் எந்தெந்த ஏஜ் குரூப், மெயிலாக ஃபீமேலாக எல்லாமே அப்படியே இதுக்கு தான் டேரோட் எடுக்கணும். எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். தேங்க்யூ ஏஞ்சல், தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க் பண்ணுங்கள், எவ்வளோ அழகாக கைட் பண்ணுறாங்க பாருங்கள். சரி, இந்த ஃபைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும், பர்சனலாக உங்களோட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அது வந்து வாட்ஸ்அப் நம்பர், அதில் வந்து மெசேஜ் அனுப்புங்க, ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2, இந்த ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன், இவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இது அவரோட கைடன்ஸில் எடுக்கிறோம். பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுடைய இந்த காதல் வாழ்க்கை தற்போதைய நிலை என்ன, உங்கள் பர்சன் உங்ககிட்ட எப்படி அன்பாக இருக்காங்க, நீங்கள் எப்படி அதை கொண்டு போகிறீங்க, இந்த லவ் பாண்டிங்கை 2 பேரும் சேர்ந்து இந்த லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போகிறீங்க, என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது பார்த்துடலாமா? பார்ப்போமே. இப்போ இந்த
லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்கள் 2 பேருக்கும் நடுவில் கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீ வந்து பேசுகிறியா, நான் வந்து பேசுவா, நான் என்ன அவங்களுக்கு உண்மையிலே அன்பு பாசம் இருந்தால் அவங்களே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டோம் அப்படின்ட்டு. அப்படிலாம் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் நினச்சின்னு இருக்கீங்களா செல்லங்களே? இது வந்து கலெக்டிவ் ரீடிங் கைஸ். இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இப்போது ஒரு சிலருக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் பொருந்திருக்குன்னா அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கானது. வேறு ஒரு சுச்சுவேஷன் வருது, அந்த சுச்சுவேஷனுக்கு கைடன்ஸ் வருதுன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு பொருந்தலையா அது வேற ஒருத்தருக்கான வந்த மெசேஜ் அப்படின்னு விடணும். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு கார்டு, நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஈகோ இருக்குது, நீ பெரியவனா நான் பெரியவனா அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து எஃபெக்ட் போடுங்க. ஓகே, உண்மையான ட்ரூ லவ் வந்து உங்களோட அந்த இதுவெல்லாம் பார்க்காது, மைனஸ் எல்லாம் பார்க்காது, ப்ளஸ்ஸை மட்டும்தான் பார்க்கும். மேக் த எஃபெக்ட். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் கையில் கேர்ள் சைல்டு மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தெரியுது. உங்கள் கணவருக்கு உங்களை பற்றி நினப்பு இருக்கான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அவருக்கு உங்களை பற்றின தாட் இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? உங்கள் மனசில் சில விஷயங்கள் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு, அதே மாதிரி அவரும் நினைக்கலாம், அந்த அம்மாவுக்கு என்னை பற்றி நினப்பு இருக்கா அப்படி சொல்லிட்டு. 2 பேருக்குமே கூட இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிறது ஈகோ தான். ஈகோவை கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரிகர் பண்ணி ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு இந்த தான் அப்படிங்கிற அகந்தம், நான் என்ற தான் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வேணாம். அது எந்த இடத்துல காமிக்கணுமோ அங்கே காமிக்கணும். இங்கே ரிலேஷன்ஷிப்பில் அதை காமிக்கவே கூடாது கைஸ். சரி, ஏனையோ இருந்தாலும் அடுத்தது என்ன சொல்கிறாங்க கார்டு வழியாக பார்க்கும்பொழுது, ஒரு சிலர் வந்து நீங்கள் சிங்கிள் ஆகிட்ருப்பீங்க, நிரந்தரமாக அவங்கள வந்து பிரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இன்னொரு லைஃப் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 2-3 இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த ஃபெயிலியர்ஸ் நிறையா நீங்கள் பார்த்ததுனால நம்ம அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து லைஃப்பில் வந்து இந்த இதுக்கு வந்து லைஃப் பார்ட்னருக்கு பிராப்தம் இல்லை, திருமணத்துக்கு நமக்கு இது கிடையாது, திருமண வாழ்க்கை நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டு, உங்களை பற்றி ஒரு குறைவான ஒரு மதிப்பீடு வச்சுருக்கீங்க. அது வேண்டாம். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் தகுதி உடையவர் தான். யூ ஆர் அ லவபிள் பர்சன். உங்களால் எல்லாருக்கும் அந்த அன்பை கொடுக்க முடியும். முதல்ல உங்களை நேசிங்க. உங்களை பற்றி இந்த பேட் தாட்டெல்லாம் நீங்கள் வச்சிட்ருக்க வேண்டான்றார். ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ட்ரெஸ்ட் பண்ணுங்கள். இந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்கு இல்லையா, இந்த சுச்சுவேஷனில் லேக் ஆகிட்ருக்கீங்க. அதனால தான் இந்த இவ்வளோ ஒரு வருத்தமாக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கான காரணம், நினைக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் இந்த சூழ்நிலை மாறுற வரைக்கும் ஏஞ்சல்ஸை நம்புங்க, யூனிவர்ஸை நம்புங்க. ஓகேவா? கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். எஸ், நீங்கள் கண்டிப்பாக சிங்கிளாக தான் இருக்கீங்க. ஒன்று நீங்கள் நான் லவ் ரிலேஷன்ஷிப்க்கு எடுக்கிறேன், இது நோ கான்டாக்டுக்கு வர மாதிரி வருது. 2 ஃபஸ்ட் ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு சிலருக்கு இருந்தது. இது வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு கார்டு வேறு ஒருத்தருக்கு வருது, செகண்ட் கார்டு இன்னொருத்தருக்கு வருது. அது தொடர்ந்து அந்த செகண்ட் கார்டுக்கு வந்தவங்களுக்கு தான் அப்படியே வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த நெகட்டிவ் அந்த ஃபீலிங்லேருந்து வெளில வரணும் கைஸ். ஓகேவா? உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லையா, அந்த கடமைகளை செய்கிறதுக்கு நீங்கள் அந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து வெளில வந்து உங்களை பாருங்கள். ஏன்னா உங்களை நம்பி ஒரு குழந்தை இருக்கலாம், ஒரு பேரண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் மெயில் பார்த்தாலும் சரி, ஃபீமேல் பார்த்தாலும் சரி. ஆனால் 75% மெயில் தான் நிறைய பார்க்குறீங்க, ஃபீமேல் பார்க்குறீங்க. ஸோ ஃபீமேல் எனர்ஜிக்கும் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளில வாங்க. ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் ஏதோ உங்களுக்கு போயிட்டுருக்கு. உங்கள் ஃபேமிலியை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு முடியாததுனால கொஞ்சம் அது காரணமாகவே நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் பர்சனுக்கும் நடுவில் கொஞ்சம் இம்பேலன்ஸ் போகுது. இப்போ வந்து நீங்கள் சில பேர் நினச்சிருக்கலாம் இல்லையா, என்னோடய பர்சன் என்னை பற்றி நினைக்கிறாங்களா, ஏன்னா செகண்ட் கார்ட்லேயே தான் வந்து என்னோடய பர்சனுக்கு என்னை பற்றி நினப்பு இருக்கா இல்லையான்னு. உங்களை பற்றின நினப்பும் இருக்குது. ஆனால் 75% அவங்க வந்து வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு
அப்படி அந்த வேலையில் இதுவாக இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து வேலை தான் எனக்கு முக்கியம், ஃபஸ்ட்டு நான் ஃபைனான்ஷியலாக என்னை ஸ்டெபிள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் இன்டென்ஷன். ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி அதிகமாக தெரியுது, ஒரு மெயில் எனர்ஜியும் தெரியுது. இதில் ஒரு சிலருக்கு சடனாக வந்து உங்களுக்கு உங்களோட லவ் பாண்டிங்ஸ் மாறும், அந்த சுச்சுவேஷன் மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக போகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிதல் வரப்போகுது, 2 பேரும் வந்து உங்களோட அன்பை வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல மூமெண்ட் நடக்க போகுது, நல்ல விஷயங்கள், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், அது நெக்ஸ்ட் லெவல் உங்கள் பாண்டிங்கை கொண்டு போவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த பழைய வாழ்க்கையை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வருது கைஸ். ஓகேவா? உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில பேர் பைல் 1 சூஸ் பண்ணவங்களும் பார்க்குறீங்க இதை பைல் 2-வை. எஸ், ஆமாம், பார்த்தீங்களா? கரெக்டாக வரும் அந்த மெசேஜ், அந்த டோனு. சில பேர் உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து உங்களை பற்றின நெகட்டிவான தாட்ஸ் அதிகமாக, நீங்கள் உங்களை பற்றியே ரொம்ப டவுனாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு உண்மையான லவ் உங்களால் கொடுக்க முடியாது. உங்ககிட்ட அந்த உண்மைத்தன்மை எப்படி வரும்னா, உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த உண்மைத்தன்மை, அந்த உண்மையான லவ் வந்து கண்டிப்பாக உங்களால் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா சில பேருக்கு வந்து முகத்துக்கு நேராக அவங்களோட தப்பை வந்து நீ இப்படி இருக்க அப்படின்னு சொன்னால் பிடிக்காது. அதனால் டிவைனே வந்து அங்கே அழகாக சொல்லிட்டாங்க, சேஃப் ஃபார் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா? அதனால தான் ஏன் நம்ம வந்து எல்லாருமே வந்து 100% ரொம்ப பியூர் சோல் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் சில மனிதர்கள் அப்படி ஓகே சுச்சுவேஷன் காரணமாக அவங்களோட அந்த ரியல் அந்த அவங்களோட ஒருத்தை இழந்துடுறாங்க. இழந்துட்டு நெகட்டிவான பீப்புளாக நிற்கிறாங்க. அதனால் அவங்கள நம்ம வந்து அது பேசணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள பக்குவப்படுத்த தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர நெகட்டிவாக பேசணுன்னு அவசியமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்பான மக்கள் தான், உங்களுக்கு எல்லா தகுதியும் திறமையும் இருக்கிறது, உங்களுக்கு வந்து வாழ்க்கை இருக்குது, கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். ஃபர்தராக நம்ம வந்து டேரோட்டில் பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிங்களா? பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அவரோட நம்பர் 44455 அவரோட நம்பர். இந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத கூட நீங்கள் மனதில் நிறுத்தி இந்த ரீடிங்கை பார்க்கலாம். எஸ், ஒரு சிலர் நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் பர்சனுக்காக நீங்கள் சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ப்ரேயர் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் பத்தாது. ஓகே, சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, சிங்கிளாக இருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து பேபி கூட இருக்கலாம். ஸோ இந்த பிரேக்கப்பில் தான் இருக்கீங்க, திரும்ப அது ரீயூனியன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. ரீயூனியன் சில பேருக்கு ரீயூனியன் பற்றி இல்லை, நியூ லைஃப் தான், நியூ லைஃப். அதே மாதிரி ரீயூனியன் பற்றி கேட்டிங்கன்னா 1 இயர் ஆகும், ஒரு சிலருக்கு உடனே கிடையாது, 1 இயர் ஆகும். பிரேக்கப்பில் இருக்கீங்க, அது உங்களோட விருப்பம். நீங்கள் அவங்கள வந்து அவங்க தான் வேணும்னு சொல்லி விரும்பினாலும் சரி, இல்லை நியூ லைஃப் வேணும்னு கேட்டாலும் சரி நடக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் 1 இயர் ஆகும். அதுக்கு உங்களை வந்து நீங்கள் பேலன்சிங்கான பர்சனாக வைக்கணும். உங்ககிட்ட இருக்க சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கணும் உங்களை, சரியா? ஒரு பீஸ்ஃபுல்லான நல்ல லைஃப், எனக்கு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்கிறது தான் உங்களோட ரிக்வெஸ்ட்டு, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன். அந்த லைஃப்குள்ளே போகிறது
75% முக்கால்வாசி உங்களுக்கு வந்து வேண்டான்னு தான் நினைக்கிறீங்க. எனக்கு இது தேவையில்லை இந்த லைஃப், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல சோல், குட் சோல் தான் எனக்கு வேணும், என்ன அதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் என் லைஃப்பில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக? ஆமாம் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்க. நீங்கள் பார்க்குறவங்க சில பேர் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பீங்க. அதாவது ஒரு ஒரு மதர் கேரக்டரில் அந்த அளவுக்கு ஒரு டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சனாகவும் இருப்பீங்க. ரொம்ப மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுல எல்லா விதத்திலும் ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லேருந்து வருவாங்க, நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோடு வருவாங்க. சில பேருக்கு கண்டிப்பாக குட் ஃபார்ச்சூன் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட அந்த டிவைன் அலைன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கான அந்த கரெக்டான டைம் அலைன்மெண்ட் வந்து 1 இயர் ஆகும். இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் உங்களை வந்து ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான பர்சன், ஒரு டிவைன் மேலே நம்பிக்கை இருக்கணும். உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். ஆழ்மன பதிவுகள் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால சொல்கிறேன். இது மாதிரி பாசிட்டிவ் ரெக்கார்ட்லாம் அடிக்கடி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப அந்த கர்மாவுடைய வீரியமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் இங்கே ஏற்படுத்திக்கிட்ட அந்த தேவையில்லாத அன்னெசரி ஃபெயிலியர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் ரெக்கார்ட் ஆகும். இது திருப்பி வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி சில ஹீலிங் தெரப்பியெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த ஆழ்மன பதிவுகள் எரஸ் ஆகும். உங்களுக்கான நியூ ரெக்கார்ட், புதிய பதிவுகள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் லைஃப் நல்லபடியாக அமையும். இது வந்து குருமார்களால் மட்டும்தான் இனிஷியேஷன் தீட்சை அந்த மாதிரி மந்திரங்களை இது பண்ணி உங்களுக்கு நீங்கள் சித்தி பெற்ற அந்த மந்திரங்களை உங்களுக்கு கொடுத்து அதிலேருந்து உங்களை வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம், அந்த கர்மாலேருந்து வெளில எடுக்கிறோம். புரியுதா? அதனால் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு செய்கிறாங்கன்ற இது அனுபவம் இருந்தால் போய் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல தெரியல அப்படின்னா டிவைன் பாத்தில் எல்லாமே அவைலபிள். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த லைஃப் பார்ட்னர் பற்றின விஷயங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லைஃப் எப்படி அமையும், எப்படி வந்து உங்கள் லைஃப்பை கொண்டு போகலாம், உங்களுக்குன்னு ஒரு பிளானிங் இருக்குது, இது எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுறது. ஆல்ரெடி நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கோம் அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, அதை எப்படி ஸ்ட்ரகிளை சரி பண்ணணும்னு சொல்லிட்டேன், அது மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா நிறையா இந்த உறவுக்காக நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பழைய லைஃப்பை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய இது பண்ணியிருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனால் அது இன்னும் சரியாகலை. இப்போ நியூ லைஃப்காக மட்டும்தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதுக்கு கூட நீங்கள் ஹெல்ப் வந்து உங்களால் என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுவீங்களே தவிர, ஆனால் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுறதோ டிவைன் எனர்ஜி எடுத்து தான் இந்த ஒரு ஹையர் செல்ஃபோட அந்த கைடன்ஸை தான் நம்ம வாங்கணும், அவங்களோட அந்த இதுவை தான் நம்ம தீட்சை வாங்கி பண்ணணுன்ற அந்த நாலேஜ் இன்னும் உங்களுக்கு வரல. ஒரு சிலர் புதுசாக பார்க்குறீங்கன்னா சொல்கிறேன், பழைய வியூவர்ஸ்க்கு ரெகுலர் வியூவருக்கு தெரியும். ஏன்னா உங்களோட கர்மா, ஆழ்மன பதிவுகள், உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு ஃபெயிலியர்லாம் பார்க்குறீங்கன்னா அது உங்கள் லைஃப்பை கரண்ட்லேயும் பாதிக்கும், ஃப்யூச்சரையும் பாதிக்கும். அதனால் அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அது ஏதாவது சரி பண்ணணும்னு நினச்சா சரி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி, அது ஃபோன் பண்ணாதீங்க, அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் என்ன வேணும், பர்சனல் ரீடிங் கன்சல்டேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இல்லைனா பிரசன்ன ஜோதிடம் வேணுமா, எது வேணுமோ அதை சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் அதில் வந்து பார்த்து தரப்படும். புரியுதா? உங்கள் ஜாப்க்காக பார்த்துக்கலாம், நீங்கள் வெளியூரில் போய் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா வெளிநாட்டில் படிச்சுட்டு அப்படியே வெளிநாட்டிலே வந்து செட்டில் ஆகலாமா, அந்த மாதிரி நீங்கள் வெளியூர் யோகம் இருக்கா உங்களுக்கு, அதே மாதிரி திருமணத்தில் தடை இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னாலும் சரி. இப்போ நிறைய அந்த பயிற்சியெல்லாம் போச்சு இல்லையா, ராகு கேது அண்ட் குரு சனி பயிற்சி, இந்த 4 பயிற்சி நடந்திருக்கு. இதனால் ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவான விளைவுகளிலிருந்து உங்களை எப்படி நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் நிறையா அந்த இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கான வீடியோ பதிவு கூட நான் வந்து 2-3 நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த ராகு கேது அந்த பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்கு, நீர் ராசிக்கு, அப்புறம் வந்து
நெருப்பு ராசிக்கு போட்டிருப்பேன். இன்னும் 2 ராசிக்கு போடணும். அது எனக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அதை அப்டேட் பண்ணிவிடுவேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஆல்ரெடி போட்டு நான் சொன்ன ராசிகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் அது கூட போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். டிவைனோட பவர் எடுத்து தான் நீங்கள் சரி பண்ணிக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லவ் ப்ரப்போசல் இருக்குது, நடக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சில பேர் வந்து நல்ல விர்ச்சுவல்ஸ்லாம் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஆன்மீகத்தில் நல்ல ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. ஓகேவா? ஆனால் உங்களுக்கே ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். நானே இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா கர்மா, நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரீயூனியனுக்கு சில பேர் ஆசைப்பட்டிங்கன்னா அதுவும் நடக்கும். சில பேருக்கு நியூ லைஃப், அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ். சில பேர் வந்து உங்களோட அந்த லவ், இந்த லைஃப்பை வந்து நீங்கள் வந்து எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கொண்டு போகலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இன்னமும் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நடுவில் சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு அதிகமாக இருக்கும். 2 பேருமே வந்து ரொம்ப அவங்க என்ன சொல்கிறதுன்னா வாக்குவாதம் எல்லாமே அதிகமாக வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. ஓகே, கொஞ்சம் விட்டு கொடுங்க. இந்த சிச்சுவேஷன் சூழ்நிலை எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். அவங்க கொஞ்சம் கோவமாக பேசும்போது நீங்கள் அமைதியாக போயிடுங்க. அதுதான். இப்போது ஒரு சிலர் உறவுகள் வந்து நம்ம இந்த உறவோடு நம்மளோட டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி வெளியே வந்துடுறீங்க. சரி, வெளியே வந்தாச்சு, இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, இனிமேல் ரீயூனியன் பண்ணலான்னு நினச்சாலும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒரே வீட்டில் தான் இருந்தாகணும், வாழ்நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னா அந்த பர்சனை அதாவது உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லது தானே. உங்கள்கிட்ட ஒரு இணக்கமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த பர்சன் உங்களை ட்ரீட் பண்ணாலே ஓகே அப்படின்னாலும், ஒரு அன்பான பர்சனாக நீங்கள் அவரை வந்து மாற்றணும்னு நினச்சாலும், அவங்கள மாற்றணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது, மாற்றலாம். லைஃப்பில் வந்து மாறாததுன்னு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இதுதான் உங்களுக்கு தெரியல. ஓகேவா? அந்த கர்மா வினையிலேருந்தும் உங்களோட அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்லேருந்தும் உங்களை எப்படி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் கைண்டாக மாற்றிக்கலாம், எல்லா டாக்டிஸும் சொல்லித்தரேன். ஓகே, கவலைப்படாதீங்க. யாருக்காவது அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருக்கீங்கன்னா அது மாற்றிக்கலாம், கண்டிப்பாக மாறும். ஓகேவா? நியூ சைக்கிள் இருக்குது. அதான் அந்த கர்மா, அந்த இது டைம் மாறும் பொழுது அதெல்லாம் மாறும் சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப மன கஷ்டம் இருக்குது. சில பேர் அந்த திருமண தடையினால் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஒரு சிலருக்கு ரொம்ப திருமணத்துக்காக நிறைய ஸ்டெப் எடுக்கிறீங்க கைஸ். இது ஒரு சிலருக்கு பிரேக்கப்பில் இருக்கிறவங்க மாதிரி தெரியுறீங்க. சில மெயில் எனர்ஜி தெரியுறீங்க. ஓகேவா? மணி, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட இந்த திருமண தடைக்கு காரணம் மணி இம்பேலன்ஸ். ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு ரொம்ப நாளாக அதில் ஒரு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேபிளான இன்கம் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு லைஃப் அமைகிறதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. எஸ், நீங்கள் வந்து நிறையா 2-3 அதாவது மோர் தென் டூ ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. லவ் லைஃப்பில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. திருமண வாழ்க்கை தடையில் இருக்குது. அதோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் காமிக்குது. அதே மாதிரி உங்களோட தொழில், நீங்கள் செய்கிற அந்த பிஸ்னஸ் வேலை எதுவாக இருந்தாலும் அதை பாதிக்குது. அதில் ரொம்ப அந்த உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க முடியலை. அது வர்றது வந்து சரியாக இருக்குது, கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ண முடியல உங்களால். சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஓகே, இனியும் சூப்பராக வந்திருக்கு ரீடிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் அழகாக வந்து அந்த சுச்சுவேஷனை சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ரெமெடியும் நான் சொல்லிட்டேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து, ஓகேவா? அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்புங்க. கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், அப்புறம் எடுக்கலைன்னு வருத்தப்படாதீங்க செல்லங்களே.
அது வந்து நீங்கள் இப்போது நம்ம இங்கே வந்து நான் ஒரு ஏரியாவில் இருக்கேன், நீங்கள் வந்து அதர் தென் கண்ட்ரியில் இருக்கீங்க, ஓகேவா? வேர்ல்டில் எந்த கண்ட்ரியில் இருந்து வேணாலும் வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஆனால் எந்த டைமில் ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் அந்த டைமுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன், ஓகேவா? எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது என்னங்கிறத நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவேன். சரி, இந்த ரீடிங் ஃபைல் டு ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள், ஒவ்வொரு இது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க சிச்சுவேஷனை. அதுக்கான அந்த கைடன்ஸ் கொடுத்துட்டாரு, பிளஸ்ஸிங்கும் கொடுத்துட்டாரு. அதுக்கான அந்த விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு வெளில வரணுங்கிறதையும் சொல்ல வச்சிட்டாரு. பார்த்துக்கோங்க, ஓகே? நல்லா வாங்க, உங்களோட லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, லவ் லைஃபாக இருந்தாலும் சரி, ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.